இருக்கு. அதனால இரும்பு சத்துக்கள் ரத்த சோகை வராமல் தடுக்குது. மெக்னீசியம், கால்சியம் சத்துக்கள் நம்ம எலும்புகளுக்கு நல்லது. ஸோ எல்லா வகையிலையுமே 150 கிராம் ஒரு நாளைக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கிறதுங்கிறது நிறைய நன்மைகள் நம்மளுக்கு தரும். அதனால இந்த வீடியோவில் எப்படி பச்சை பட்டாணியை சாப்பிடலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், பச்சை பட்டாணியில் ஆன்டி நியூட்ரியன்ட் ப்ராப்பர்ட்டி அதிகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே தாங்க ஏற்கனவே நான் பட்டாணி வகைகள், பருப்பு வகைகள் பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன். ஃபைட்டிக் ஆசிடு, லெக்டின் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. ஃபைட்டிக் ஆசிடு இரும்பு சத்து, ஜிங்கு, கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்களை நம்ம உடம்புல உறிஞ்சப்படுறத தடுக்கும். லெக்டின் அப்படிங்கிறது நம்ம பச்சை பட்டாணி சாப்பிடும்போது கேஸ் ஃபார்மேஷன் உண்டாக்கும். ப்ளோட்டிங், உப்புசம், வயிறில் கேஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அதில் இருக்கக்கூடிய லெக்டின் அமையலாம். அதனால் இந்த ஃபைட்டிக் ஆசிடு, லெக்டினும் நாம் ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன் செய்கிறது மூலமாக, அதை ஊற வைக்கிறது மூலமாக, நல்லா கழுவுறது மூலமாக அதை ஓரளவுக்கு நீக்க முடியும். நீக்கிட்டு அதை நம்ம சமைக்க முடியும். மற்றபடி ப்ராக்டிக்கலாக பச்சை பட்டாணியை கடையிலேருந்து வாங்கும்போது அது எப்படி